ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு யுனிவர்சல் மேன். ஸோ எனக்கு புக்ஸ் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால புக்கே வந்து சுஜாதா ஜெயகாந்தன் அப்படின்னு போகாமல் ஸோ தமிழில் டிஃப்ரெண்ட்டாக புது வரவுகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நான் ரீசனாக வந்து எல்ராய்ஸ் 30 Days of May அப்படின்ற ஒரு புக்கு வந்து வாங்கினேன். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஹிம். ஸோ பேரே வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்தோடு வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு எல்ரா இவன் மனிதனா எந்திரமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் தமிழ்லேயே வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான புக்காக இருந்தது. ஸோ எல்ராய்ஸ் 30 Days of May ஃபாஹிம். இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது எம்ஜே பப்ளிகேஷன் ஹவுஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கௌரா புத்தக மையம், கௌரா ஏஜென்சிஸுடைய ஒரு டிவிஷன். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா போன சென்னை புக் ஃபேரில் வந்து ரிலீஸ் ஆகிருது. புக்கோட விலை 200 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னுரையே வந்து அந்த எண்ணுரை ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அவர் எழுதியிருந்த விதம். ஸோ பொதுவாக நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக்லேயும் வந்து எண்ணுரை முன்னுரை அப்படின்ற மாதிரி படிப்பேன். ஸோ நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக அவர் தன்னை பற்றி சொன்ன விதம். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, யூனிவர்சல் டூம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனாலேயே நான் வந்து என்னடா நம்ம ஊரில் வந்து அந்தளவு வந்து எழுத மாட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். பட் வேறு லெவல், அதில் வந்து உங்கள் கவனத்திற்கு அப்படின்லாம் கொடுத்து மிரட்டிட்டார். ஃபஸ்ட்டு பேஜே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது, எல்ராய்ஸ் 30 Days of May. ஸோ அதனால தான் ஆத்தருடைய மற்ற 2 புக்ஸையும் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ராய்ஸ் 30 Days of May படங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ கதை வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ வந்து ஒரு ஹாலிவுட் சினிமா பார்த்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ யாழ்னி அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி வந்து கோமா ஸ்டேஜில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து நீ வந்து எல்ராய் அப்படின்ற ஒருத்தனை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அவள் என்ன பண்ணுறா, அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து அங்கே வர்றா. ஸோ மே மாதத்தில் வந்து வர்றா. ஸோ மே மாதத்தில் வந்து வரும்போது என்ன நடக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற மவுண்டனில் ஒரு மின்னல் மாதிரி வந்து வெட்டுது. ஸோ அங்கே யாரோ வந்து திடீர்னு நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது எல்ராய் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எல்ராய் மட்டும் வரல, நீங்கள் அதுதான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எல்ராய் அப்படின்றவன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிங் ஆர்த்தர்கிட்ட இருந்த ஒரு நைட், ஒரு இங்கிலாந்து போர் வீரர்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நைட். ஸோ அந்த நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாபம் இருக்கும், ஒரு பவர் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் ரிலீஸ் ஆக மாட்டான். ஸோ அந்த 50 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவன் வரும்போது நரகத்தோட கேட்டு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த நரகத்தோட கேட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 3 வில்லன்ஸ் வந்து வர்றாங்க. ஸோ அது எப்படி தான் வந்து தமிழில் வந்து இந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. உண்மையிலே ஒரு அட்வான்டேஜான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு முயற்சி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஓநாயாக இருக்கார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்குபஸ் அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர். ஸோ ஆர்த்தரியன் ஸ்டோரிஸை வந்து ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காரு. பட் புரியுது, நல்லாவே வந்து புரிகிற மாதிரி எழுதியிருக்காரு. அதுதான் மெயினான விஷயம். ஸோ கிங் ஆர்த்தரோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நான் இது வரைக்கும் படித்ததுலேயே நான் வந்து 2 வருஷமாக தான் வந்து புக்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வேறு லெவல். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 21 சாப்டரும் 20 சாப்டரும் இருக்கும். எஸ், 20 சாப்டர் இருக்குது. ஆமாம், 20 சாப்டர் இருக்குது. ஸோ எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்டிங் மாதிரி வந்துருக்கும். ஒன்று உள்ளே வந்து அந்த கேரக்டர் வந்து எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டு அது ஒரு சோக எண்டிங். ஸோ அதுக்கப்புறம் 50 இயர்ஸ்க்கு அப்புறமும் திரும்ப அவர் வந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரோட சாபம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போகலை. ஸோ அவங்க 3 பேருக்கு என்னாச்சு அப்படின்றத நீங்கள் புக்கு வாங்கி படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. பட் இது வந்து ஒரு பெரிய அளவில் அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக இன்னொரு புது கேரக்டர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ இந்த புக்கை வாங்கலைன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த எல்ராயுடைய வேலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த நரகத்திலேருந்து வர்றவங்கள தடுக்கிறது தான்.
ஸோ அதை வந்து அவர் வந்து ஃபைட்டை வந்து விவரிச்சிருக்காரு. அதுதான் வந்து மெயினான விஷயம். ஒரு வந்து 2 பேருக்கு இடையில அதுவும் இன்குபஸ், எல்ட்ராய், ஸோ அந்த மாதிரி நரகத்துக்கெல்லாம் வந்து போய் வந்து சண்டை போடுறாரு. ஸோ வேறு லெவலில் இருந்தது. நரகம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத மாற்றி இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எல்ட்ராய்ஸ் 30 Days of May சம்பவம்னே வந்து சொல்வேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நான் வந்து பெருமைக்குன்னு சொல்லலை. நான் வந்து என்ன நினச்சேன்னா நார்மலாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. தமிழில் வந்து இந்த மாதிரி யாருமே எழுதுனதில்லை. இது வரைக்கும் நான் படித்ததும் இல்லை. நானும் சுஜாதா வந்து கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஜெயகாந்தன் படிச்சிருக்கேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சுபா அப்படின்ற பழைய புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ராஜேஷ்குமார் கொஞ்சமாக வந்து படிச்சிருக்கேன். பட் இது டோட்டலாக ஒரு தமிழுக்கே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ஹாலிவுட் பாணியில் ஒரு கதை. அந்த கதை வந்து கொண்டு போகிற விதம் அவ்வளோ நல்லா இருக்குது. 21 சாப்டர் இருக்குது. ஸோ எல்ட்ராய்ஸ் 30 Days of May கௌரால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபோல்க்ஸில் வந்து கிடைக்கிது. ஸோ 3 புக்குமே கிடைக்கிது. ஸோ அதனால் நான் 3 புக்கையும் படிச்சிட்டேன். புக்கோட ரிவ்யூ இதுக்கு தான். ஸோ கண்டிப்பாக படிங்க.